செம்மையாக இருக்கு மீன் வறுவல். அழகான மீனுங்க. இதை காரப்பொடின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது எவ்வளோ அழகாக மசாலாலாம் அப்படியே அழகாக கரைஞ்சி அதை குழம்புக்கு தனியாக வறுக்கிறதுக்கு தனியாக வச்சுருக்காங்க வீட்டில். பாருங்கள், ஒரு பக்கம் மீன் வறுவல், இன்னொரு பக்கம் மீன் குழம்பு அப்படின்னு ரொம்ப பிரமாதமாக போயிட்டுருக்கு. இதுக்கு வந்து மசால் சேர்ப்பாங்க பாருங்கள் எங்கள் வீட்டில். அடடா, அந்த மசாலாம் எப்படி தான் அந்த கலவையை சேர்க்குறாங்கன்னு தெரியல, அவ்வளோ வாசமாக இருக்குங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். மீன் குழம்பாக இருக்கட்டும், வறுவலாக இருக்கட்டும், என்றைக்கும் ஒரு 3 கரண்டி 4 கரண்டி சாப்பிட்டா அன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அங்கே பாருங்கள், ஒரு பக்கம் மீன் குழம்பு நல்லா தடப்படலாக மணந்துக்கிட்டு இருக்கா, ஆஹா. இன்னொரு பக்கம் மீன் வறுவல். பாருங்கள், அந்த மீன் குழம்பு ரெடியான பிறகு அந்த லாஸ்ட்டில் அந்த மீன் எடுத்து போடும்பொழுது அதுக்கு முன்னாடி ஒரு வாசம் இருக்கும். அந்த மீனை அந்த குழம்புல போட்ட பிறகு ஒரு தனியான ஒரு மனம் வீசுதுங்க. அது எப்படி அப்படின்னு சொன்னால், அந்த என்னுடைய மியூசிக்கில் ஃபஸ்ட்டு ஒரு ஆல்பம் சாங் பண்ணியிருந்தேன், இளங்கவி அருண் எழுந்தார். அழகா நெஞ்சிக்குள்ள வஞ்சி கொடி வாசம், மெதுவா என்ன மட்டும் கொஞ்சி கொஞ்சி பேசும் அப்படின்னு ரொம்ப அழகான வரிகளில் என்னுடைய இசைக்கு எழுதியிருப்பார். அதை நம்ம எப்படி பாடிக்கலாமா? அஜிம் ராஜா வீட்டுக்குள்ள மீன் குழம்பு வாசம், மெதுவா என் பசிய சுண்டி சுண்டி இருக்கும். அது மாதிரி எழுதலாம் போல் இருக்குது. இந்த குழம்பு பார்க்கும்போது பாட்டு தானாக வருதுங்க. இந்த வறுக்கிற மீனை அப்படியே அழகாக எடுத்து இப்படி இந்த பக்கம் வைக்கும் பொழுது அடடட உடனே சாப்பிடணும் போல் இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டுங்க. ஆனால் இந்த சமையல் செய்யும் பொழுது அவ்வளோ வாசம் பாருங்கள். ஒரு பக்கம் பொன்னி அரிசி, ஆர்கானிக்காக உள்ள அந்த அரிசி, அதாவது இயற்கையாக எந்த கெமிக்கலும் இல்லாத வளர்க்குற நெல் இங்கே மலேசியாவில். இப்போ நான் மலேசியாவிலேருந்து இந்த வீடியோ போடுறேன். அந்த குழம்பு அதில் ஊற்றி அப்படியே என் மனைவியை கொடுத்தா பாருங்கள், அடடடடா, பக்கத்தில் உட்காந்து சாப்பிட போனேன். இந்த மீனில் என்ன ஸ்பெஷல்னா, முள்ளே இல்லைங்க, நடுவில் உள்ள முள் மட்டும்தான். செம்மையாக இருக்கு மீன் வறுவல். பார்த்தீங்கன்னா குழம்பு, மீன் குழம்போட சாப்பாடு சாப்பிட்டு பார்ப்போம். இதில் கொஞ்சம் இந்த வறுத்த மீனை வச்சு, இந்த குழம்பு மீனை எடுத்து வச்சு சாப்பிடுவோம். ஆவி பறக்குங்க, சூடாக இருக்கு. ஆஹா, அம்மா டேஸ்ட்டுங்க, தரமாக இருக்கு. இந்த பூண்டு, இந்த மிளகு, இந்த ஃப்ளேவர்லாம் சேர்த்து இந்த குழம்பு வந்து ஒரு ஹைப்பாக வேறு லெவலில் கொண்டு போகுது. செம்மையாக இருக்குது.